மீனராசி அன்பர்களுக்கு உண்டான சனி பயிற்சி பலன். சனியால் ஏற்படக்கூடிய சாதக பாதகங்களை பார்ப்பதற்கு முன்னாடி ஆதிகுரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க, 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீன ராசிக்கு தற்போது விரயச்சனி ஆரம்பமாக உள்ளது. இந்த விரயச்சனி என்ன செய்யும் அப்படின்னாக்கா, இதுவரைக்கும் நீங்கள் செய்த பாவ புண்ணியத்தினுடைய அடிப்படையில் உங்களுக்கு லாபம் நஷ்டங்களை ஏற்படுத்தும். நிறைய பாவங்கள் சேர்த்திருக்கும் பட்சத்தில் அதனுடைய தெளிவை உணர்த்த ஆரம்பிச்சிடும். நிறைய விஷயங்கள் புரிய வச்சுட்டு தொழில் சார்ந்த விஷயத்துலையோ வியாபாரம் சார்ந்த விஷயத்துலையோ உங்களுக்கு சற்று பொருள் விரயங்களோ நஷ்டத்தை ஏற்படுத்தும். தேவையில்லாத விஷயத்துக்கு இந்த காலகட்டத்தில் முதலீடு செய்கிறது வச்சுக்கக்கூடாது. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் இருக்கணும். அதே போல் நம்பிக்கையான நபர்கள்கிட்ட மட்டுமே பணம் பரிவர்த்தனை வச்சுக்கணும். அதே போல் லாபகரமான விஷயத்தில் கையாளும் போது இந்த பங்குச்சந்தை இது இப்போ சார்ந்த இடங்களில் முதலீடு செய்யும்போது கவனமாக முதலீடு செய்கிறது உங்களுக்கு அதீத நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த விரயத்து சனின்றது பார்த்திங்கனாக்கா, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களை போக்கி நல்ல எண்ணத்தை புத்தி புகட்டக்கூடிய காலம்தான் இந்த 7.5 சனி. இதன் பிறகு உங்களுக்கு நல்ல தெளிவையும் ஞானத்தையும் கொடுக்கறதுக்கு சனி பகவான் காத்துட்ருக்காரு. இந்த 7.5 சனியில் திருந்தாதவனும் இதன் பிறகு எந்த காலகட்டத்திலையும் அவன் திருந்த மாட்டான். அவர் என்ன செய்யணுமோ அதை செஞ்சு வச்சுட்டு போயிடுவார். பொதுவாக நல்லவங்களை சனியினுடைய தாக்கம் பெரிய பாதிப்பு இருக்காது. அதே போல் இந்த சனியினுடைய 7.5 சனி காலத்தில் முடிஞ்ச வரைக்கும் ஏழைகளுக்கும் இல்லாதவங்களுக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் அதிகமாக உதவி செய்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. அதே போல் கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் மூத்தவங்க, பெரியப்பா வகையில் இருக்கிறவங்க, சித்தப்பா வகையில் இருக்கிறவங்க, தாத்தா பாட்டி வகையில் இருக்கிறவங்க, அவங்க எல்லாருக்குமே உதவி செய்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. அதுக்கப்புறம் அநாத ஆசிரமம் போன்ற இடத்துக்கு, அதே போல் பார்த்திங்க அப்படின்னாக்கா முதியோர் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு உதவி செய்யுங்க. அதே போல் ரொம்ப உடல் ஊனமுற்ற இடத்துல இருக்கவங்களாம் போய் நிறைய அன்னதானங்கள் செய்யுங்க. இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு சனியினுடைய தாக்கம் பெரிய பாதிப்பு இருக்காது. அதன் பிறகு சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு குடும்பஸ்தானத்தை பார்த்துட்ருக்கார், 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத பேச்சு வச்சுக்கக்கூடாது. இது மாதிரி நீங்கள் பேச்சு வச்சுக்கும் போது என்ன மாதிரியான சூழ்நிலை ஏற்படும்னாக்கா, உங்கள் வாக்கால் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும், குடும்பத்துக்குள்ளே குழப்பங்கள் ஏற்படும். கணவன் மனைவிகளாக இருக்கீங்க, இல்லை குடும்பத்திலேயே ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கீங்கனாக்கா, உங்கள் வார்த்தைகளை பார்த்து கவனமாக பேசுங்க. அதாவது தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவுடன்ற அடிப்படையில் வார்த்தையை நீங்கள் இப்போ விட்டுட்டிங்கனாக்கா 7.5 வருடங்கள் அது அனுபவிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மீனராசியை பொறுத்தவரையிலும் உங்கள் ராசிக்கு சனீஸ்வர பகவான் 6ஆம் இடத்தையும் பார்வையிடுறாரு. இதனால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் அனுபவிப்பீங்கனாக்கா, வியாபாரம் தொழில் செய்யக்கூடிய இடத்துல நிறைய பிரச்சனைகளை நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நீங்கள் ஏதாவது வேலை செஞ்சிட்ருக்கீங்க கம்பெனி வகையிலும் போது உங்கள் உயர் அதிகாரிகளாகவோ இல்லை மற்ற இடங்களில் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் சொல்கிறதுக்கு இருக்கும். அதனால் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் கவனமும் பொறுப்பும் இருந்து நீங்கள் செயல்படுறது நல்லது. கடன் அதிகமாக வாங்கக்கூடாது, தேவையில்லாத கடன் வாங்கி பிரச்சனையில் மாட்டக்கூடாது. அதுக்கப்புறம் உடலில் கவனமாக இருக்கணும், சாகசங்கள் செய்யக்கூடாது. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் சரியாக இருந்தீங்கன்னாக்கா பெரிய பிரச்சனைகள் வராது. உழைப்பு அதிகமாக செய்யுங்க. பலனை செய், கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்ற அடிப்படையில் நீங்கள் வேலையை மட்டும் செய்யணும். இப்போது பலனை எதிர்பார்க்கக்கூடாது. பின்னாடி உங்களுக்கு சனீஸ்வர பகவான் உங்கள் உழைப்பு கேட்ட பலனை கொடுப்பாரு. ஆரம்ப காலத்தில் 2.5 வருஷத்தில் கொடுக்க மாட்டார். கடைசி காலகட்டத்திலாம் நீங்கள் இப்போ செய்கிற உழைப்புக்கு உண்டான பலன் கொடுப்பாரு. அடுத்தது சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தையும் மேலும் கௌரவஸ்தானத்தையும் பார்க்குறாரு. உங்கள் கௌரவத்தையும் உங்களுடைய பாக்கியத்தையும் இப்போ சோதிக்கக்கூடிய நேரத்தில் தான் சனீஸ்வர பகவான் இருக்கிறாரு. அதனால் நீங்கள் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்கள் உழைப்புக்கு ஏற்ற பதவி கிடைக்கல, அதெல்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. இந்த காலகட்டத்தில் அப்படி நினச்சிங்கனாக்கா நிறைய பிரச்சனைகள் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். வேலையை விட்டு வெளியில் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அரசியல் தலைவர்கள்லாம் உங்களுடைய முயற்சிகள் மட்டும்தான் நீங்கள் செய்யணும். இந்த நேரத்தில் எனக்கு போஸ்டிங் கொடுக்கல, இல்லை என்னை இந்த தொகுதியில் நிற்க வைக்கல, நீங்கள் இப்போ பண்ணக்கூடாது. உங்களுடைய வேலையை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா பின்னாடி சனீஸ்வர பகவான் உங்களுக்கு அங்கீகாரத்தை கொடுத்துடுவார். இதெல்லாம் இந்த மீனராசிக்கு கிடைக்கக்கூடியது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னாக்கா, கோவில் குளங்கள், தீர்த்த யாத்திரைகள் இதெல்லாம் நீங்கள் பரிகார ஸ்தலங்களுக்காக போய் செஞ்சுட்டு வர்றது ரொம்ப நல்லது. தந்தையாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்யணும். குலதெய்வ வழிபாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்யணும். அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னாக்கா, சனியினுடைய தாக்கம் இப்போ தான் ஆரம்பம் இருக்கிறதுனால இந்த 2.5 வருட காலங்களும் சனிக்கிழமை தோறும் விநாயகர் கோயில் போகிறது, இல்லை சனிக்கிழமையில் தயிர் சாதம் செஞ்சு நீங்கள்
காகத்துக்கு வச்சுட்டு வர்றது, இதெல்லாம் வந்து ஒரு கண்டினியூட்டியாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு நல்லது ஏற்படுத்தி கொடுக்கும். விநாயகர் வழிபாடு செய்யலாம், ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யலாம், காலபைரவர் வழிபாடு செய்யலாம். இதில் எந்த தெய்வத்தை வேணாலும் வழிபாடு வந்து ஒரு தெய்வத்தை சூஸ் பண்ணி கரெக்டாக செஞ்சுட்டு வாங்க. அந்த சனியினுடைய தாக்கத்திலிருந்து உங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. அடுத்தது நேர்மைத்துவத்தை சரியாக செய்யுங்க. அதர்ம வழியில் எக்காரணத்தை கொண்டு இப்போ இந்த நேரத்தில் காலை வைக்கக்கூடாது. வச்சிங்கன்னா பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். சிவாய நம.